சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்தது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா, வெளுத்து வாங்குறாரு அண்ணாமலை வந்து விஜயாவ. "விஜயா, இவ்வளோக்கும் காரணம் நீ தான் விஜயா. நீ வந்து ஆரம்பத்திலே வந்து சொன்னத வீட்ல உள்ளவங்க எல்லாரையும் மதிச்சு வந்திருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. இங்க ரோஹிணி இந்த அளவுக்கு தப்பு பண்ணதுக்கு காரணமே நீ தான்" அப்படின்னு அண்ணாமலை பயங்கரமா திட்டுறாங்க விஜயாவ. "ஏங்க நான் என்னங்க செஞ்சேன்? நான் டான்ஸ் கிளாஸ் வச்சு நடத்துறதுக்கு வந்து கெடுதலா? மனோஜ் எந்த அளவுக்கு நான் படிக்க வச்சு ஆளாக்கியிருக்கேன். இன்னைக்கு அவன் ஷோரூம் வச்சு நடத்துறான். இன்னைக்கு எனக்கும் தொழிலில ஒரு அங்கசாரத்துன்னு என் பிள்ளைய ஆக்கி வச்சிருக்கேன்." அப்படின்னு சொல்றாங்க விஜயா. இத கேட்ட அண்ணாமலைக்கு கோவம் வருது. "விஜயா, நீ செஞ்சது எதுவுமே வந்து சரி கிடையாது. ரோகிணிய இந்த அளவுக்கு பிரச்சனைக்கு ஆளாக்குனதே நீதான். அவ வீட்டுக்கு வந்த மருமவ. அவட்ட நீ என்ன பேசணும், எப்படி பேசணும் நீ தான் முடிவெடுக்கணும். ஆனா, நீ வந்து அவட்ட பணத்த கொண்டு குடுன்னு சொன்னனால தானே இந்த தேவையில்லாத ஒரு பிரச்சனையில போய் மாட்டுறதுக்கு போச்சு. முத்து அப்பவே பேசி இத தீர்த்துருதன்னு சொன்னான். நீ தான் கேட்கல விஜயா." அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட நம்ம விஜயாவுக்கு பயங்கரமா கோவம் வருது. "ஏங்க, இங்க பாருங்க, முத்து, மீனா தூக்கி வச்சு பேசிட்டே இருக்காதீங்க. ஆனா நான் எல்லார்ட்டயும் வந்து கரெக்ட்டா தான் பேசிட்டு இருக்கேன். ஆனா அந்த வீட்ல ஒரு குட்டிச்சத்தம் வந்ததுல, அதுலேருந்து தாங்க வீடு வந்து சரியில்லாம போச்சு." அப்படின்னு விஜயா திட்டுறாங்க. இத கேட்டோனே அண்ணாமலைக்கு பயங்கரமா கோவம் வருது. "வீட்ல ஒரு சின்ன பையன கூட உனக்கு பேரன் ஒரு குழந்தை வந்தா நீ இப்படிதான் தூக்கி வச்சு கொஞ்சுவியா? அவங்கள இந்த புள்ளைய கொஞ்சினா தான் நம்ம புள்ளைய கொஞ்சறதுக்கு நமக்கு மனசு வரும். எல்லா குழந்தையும் தான் குழந்தைன்னு ஃபர்ஸ்ட்டு நெனைக்கணும். பேரன், பேத்தி எடுக்கிற வயசுல நீ என்ன விஜயா பேசுற?" அப்படின்னு அண்ணாமலை திட்டுறாங்க. இத பார்த்த முத்து வந்து பக்கத்துல இருந்து சொல்றாங்க, "எப்பா, அம்மா பேச்சு எப்போதுமே இப்படிதானப்பா. நம்ம வந்து ஒரு பையன வந்து பாசமா தான்ப்பா கூட்டு வந்தோம். அந்த குழந்தைக்கு பாருங்க, யார் நல்லவங்க, யார் கெட்டவங்கன்னு கூட தெரியாது. ஆனா, அவங்க அம்மா இன்னைக்கு வந்து தெருவுல விட்டுட்டு போன மாரி வெளிநாட்ல இருக்காங்க. ஆனா, அந்த அவங்க அம்மா வந்து கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துருந்தா அந்த பிரச்சனையே இருக்காது. ஆனா, நம்ம தூக்கி வச்சு இன்னைக்கு பார்க்க வேண்டியிருக்குன்னா, அந்த குழந்தை நம்ம மேல பிரியமா இருக்க போய் தானே இருக்கு." அப்படின்னு சொல்றாரு முத்து. இத கேட்ட விஜயாவுக்கு பயங்கரமா கோவம் வருது. "இங்க பாருடா, யார் பெத்த புள்ளைய இங்க கொண்டு வந்து வச்சுக்கிட்டு, என்னைய பாரு, இங்க பாரு, அப்படி பாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இந்த புள்ளைய வந்து ஃபர்ஸ்ட்டு இந்த வீட்ல இருந்து ஃபர்ஸ்ட்டு வெளியேத்தக்கு ரெடி பண்ணுங்க." அப்படின்னு சொல்றாங்க விஜயா. "விஜயா, நீ என்ன பேசுற? அது யாரு பெத்த புள்ளையோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த வீட்ல அந்த பையன் இருப்பான். அவங்க ஆச்சு குணமாயி ஹாஸ்பிட்டல் போறது வரைக்கும், ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வரது வரைக்கும் சரி, ஹாஸ்பிட்டல்ல இருக்க வரைக்கும் சரி, இனிமேல எப்போதுமே இந்த பையன இந்த வீட்ல நிரந்தரமா வச்சுருவேன் பார்த்துக்கோ." அப்படின்னு அண்ணாமலை சொல்றாங்க. இத பார்த்தோனே நம்ம ரோஹிணிக்கு தூக்கி வாரி போடுது. ஐயோ! நம்ம எப்பனாலும் விஜயா ஆன்டிட்ட மாட்டிட்டா அவ்வளோதான். நம்ம பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கோம். இப்ப இவங்களுக்கு நல்லது செய்ய போயி நம்ம மாட்டிட்டு முழிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோமே! அப்படின்னு விஜயான்ற நெனச்சுக்கிட்டு நம்ம ரோஹிணி நெனைக்கிறாங்க. இப்ப ரோஹிணிய பழிவாங்க முடியலையேன்ட்டு விஜயா நெனச்சுட்டு இருக்கும்போது, அவங்க கோயில்ல போய் ஒரு விஷயத்த நல்லது செய்யுங்க அப்படின்னு அண்ணாமலை வந்து அட்வைஸ் பண்ணதுனால, மீனாவுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. இத பார்த்தோனே அண்ணாமலைக்கு ஷாக்கா இருக்கு. வீட்ல அவங்க எல்லாரும் பேந்த பேந்த பார்க்குறாங்க. அடுத்தடுத்த எபிசோடு இப்படிதான் நண்பர்களே போப்போது. இந்த கதை பிடிச்சிருந்தா